ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா ரோப்ளெக்ஸ் தான். இதுதான் நம்மளோட செகண்ட் வீடியோ இன் ரோப்ளெக்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம ரோப்ளெக்ஸில் 99 days இந்த ஃபாரஸ்ட் அப்படி கேமை விளையாட போகிறோம். அதில் ஹாலோவின் அப்படியே போயின்னு இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் போய் நிற்கணும். இன்னொன்று நம்ம ஒன்று தான் வந்துடும், பயிர் சர்வில் தான் வந்துட்டோம். ஓகே வாங்க கேமுக்குள்ளே போயாச்சு. பயிர் சர்வதுனால டைம் சீக்கிரமாக ஓடுதுன்னு நினைக்கிறாங்க. ஓகே, நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம போய் இப்போ இது பண்ணோம், ட்ரீஸ் கட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அதுதான் பண்ணோம் கைஸ். ஓகே, வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் பெல் ஐக்கானையும் ஆனில் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், வாங்க வந்தாச்சு. இன்னும் இவ்வளோ பக்கம் என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, 0 Robux அவுட்ஃபிட் தான் கைஸ் இதுதான். ஓகே, இந்த மாட்டை கட் பண்ணா இந்த கேம் வந்து நம்ம எப்படி விளையாடணும்னா, இந்த கேமில் ரூல்ஸ் என்னென்னா 99 days சர்வே பண்ணோம். அப்புறம் இந்த காட்டில் 4 குழந்தைங்க இருப்பாங்க, அவங்கள காப்பாற்றணும் கைஸ். அப்புறம் இந்த 4 இதில் இந்த கேமில் ஒரு டியர் ஒன்று இருக்கும், அது நடக்கிற டியர் கைஸ். அது நம்ம அடிக்கும், அதுக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும். அதுதான் இது ஒரு ட்ரூ ஸ்டோரி கேம் கைஸ். ஓகே வாங்க உட்காந்து பண்ணலாம். ஓகே காய்ஸ், உட்டு கலெக்ட் பண்ணி போடுறேன். ஓகே காய்ஸ், செகண்ட் லெவல் எடுத்துன்னு போயிட்டோம். ஓகே, நம்ம செகண்ட் லெவல் எடுத்துன்னு போயிட்டோம் காய்ஸ். கொஞ்சம் வீடியோலாம் அவ்வளோவா நல்லா வராது, ஆனால் ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. ஓகேவா காய்ஸ்? ஓகே, என் பக்கத்தில் ஒரு மலைக்குரங்கு மென்டல் உக்காந்துருக்கு காய்ஸ். ஓகே வாங்க, நானும் என்னோட ஆசை என்னென்னா விடிஜி மாதிரி ஒரு யூடியூபராக மாறணும். எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. அந்த ஆசையை ஒரு நாள் நான் பண்ணுவேன். ஓகே பண்ணலாம். நம்மளோட செகண்ட் வீடியோ இன் திஸ் சேனல் கைஸ் இதுதான். ஓகே கைஸ், இந்த மாதிரி கொஞ்சம் சவுண்டு வரும், அது மட்டும் பார்க்காதீங்க. லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைபு மட்டும் அள்ளி போட்டிங்கன்னா ரீச் அதிகமாக போகும். கொஞ்சம் நருட்டோ வீடியோ போட்டு நான் வியூஸை மட்டும் கொஞ்சம் வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸையும் ஏற்றலாம் நான் ஷார்ட்ஸில் நருட்டோ வீடியோலாம் போட்டிருப்பேன், அதையும் பார்த்து கொஞ்சம் லைக்லாம் போட்டுட்ருக்கேங்க. ஓகே, யாருக்கும் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானும் ஆன் வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை அடித்து ஆன் வச்சுக்கோங்க கைஸ். ஓகே வாங்க, லெவல் 3 போயிடுச்சு. அங்கே ஒரு கேம்ப் ஃபயர் இருக்குது, நம்ம அங்கே போகலாம். ஒரு குரூப்பாக போயிருந்தால் நான் லூட்டிங் போயிருப்பேன், வெளியே எங்கேயும் சுற்றி இருப்பேன். ஒரு ரைஃபிள் எம்மோ கிடச்சிச்சு காய்ஸ். செஸ்ட் இருக்குது, இந்த செஸ்ட்டில் என்ன கழுவியை பார்க்கலாம். க்ரீன் ரப்பர்கள் நல்லதாக தான். குட் டேக்ஸ் கிடச்சிச்சு காய்ஸ், நம்மளுக்கு தேவைப்படுறது தான். ஓகே, இந்த குட் டேக்ஸ், இந்த ஃபேன் எடுத்துக்கலாம். அப்புறம் எங்கள் ஆணி மாதிரி தோணுச்சு, இந்த போல்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம கிராஃப்டிங் டேபிளில் போடணும். ஓகே வாங்க, தலையில் இவன் பெல்ட்டு மண்ணி ஃபுட்டு கேட்பானே, அவங்ககிட்ட வேறு தரணும். சரி விடுங்க கைஸ், நம்ம பசியை பார்க்கலாம். லெவல் 4க்கு எடுத்துன்னு போயிட்டால் நல்லாயிருக்கும். எப்படியாச்சும் மேக்ஸ் இந்த வீடியோவில் பண்ணி பார்க்கணும். 99 days சர்வே பண்ண முடியலன்னா கூட உங்களுக்கு புரிகிற அளவுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ தான் எனக்கு ப்ராப்பராக எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு எனக்கு கொஞ்ச நாளாக தான் தெரிஞ்சிச்சுங்க. இதுதான் நான் இவ்வளோ நாளாக வீடியோ எடுத்துகிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாய்ஸ் தந்துங்க. இப்போது நான் விளையாடும் போதே அடுத்த செகண்டே வாய்ஸ் தருவேன். அதெல்லாம் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே, எடுக்கலாம். நான் எடுத்து வச்சுக்கிறேன் கைஸ். நான் என்ன பண்ணிட்டு போடலாம், ஸ்பீட் அமுக்கி ஓடலாம், ஃபாஸ்ட்டாக ஓடலாம்.
ஓகே பம்ப்கின்லாம் இருக்குது. இந்த பம்ப்கின் நமக்கு ஹை ஃபுட் தரும். அதனால் நமக்கு 4 ஃபுட் பாயிண்ட் ஏறும் கைஸ். அதனால் நம்ம கொஞ்சம் பம்ப்கின் இருக்கிறதுனால ஈஸியாக ஃபுட்டுக்கு அவ்வளோலாம் பிரச்சனை வராது. அதனால் அந்த பம்ப்கின் காய்ச்சலாம் நமக்கு ஃபுட்டுக்கு ரொம்ப பிரச்சனையாக மாறிடும். நான் டீமாக விளையாடும் போது ஃபுட்டாலேயே நான் செத்துருக்கேன் என்னோடய ஃபஸ்ட் ஐடியில். ஓகே காய்ஸ், ட்ரீஸில் கட் பண்ணிடுறான். வாங்க நல்லா கட் பண்ணோம். குட் டேக்ஸ் கூட கிடச்சிடுச்சு. அந்த ட்ரேடர்கிட்ட வந்து குட் ஸ்டாக் தான் நான் வாங்குவேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், அங்கே போடலாம். இன்னும் கொஞ்சம் தான். அங்கே பம்ப்கின் கார்டே இருக்குது காய்ஸ். அங்கே போய் நம்ம பம்ப்கின் எல்லாம் ஒரு நாள் தேவைப்படுச்சுன்னா எடுத்துக்கலாம். ஆல்ஃபா உல்ஃப் தான் காய்ஸ் எனக்கு பெரிய தொல்லையே. அந்த ஆல்ஃபா உல்ஃப் வந்துச்சாவே நான் செத்துடுவேன். ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது என்னை விட. அதுவும் ஆல்ஃபா உல்ஃப்னாவே எனக்கு கொஞ்சம் பக் ஆகுது. நான் குதிச்சு ஓடுறேன். குதிச்சு ஓடணும் ஆல்ஃபா உல்ஃப்னாவே. ஏன்னா அது கடிக்கும். அப்புறம் டம்மு அடி வாங்குவோம் நம்ம தான். ஓகே காய்ஸ், ஐயோ உல்ஃபு துரத்துதே. இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணாமல் பார்த்தா உல்ஃபு துரத்துது. இங்கே தான் ஃபஸ்ட்டு சில்ட்ரனுக்கு இடம் பார்த்துக்கோங்க கைஸ். அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணது அந்த உல்ஃப்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம அடிச்சிட்டு தான் அந்த கேம்ப்ஃபயருக்கு நம்ம எடுத்துன்னு போவோம். ஓகே, நம்ம ஃபியூல் வெட்டி முடிச்சாச்சு. இன்னும் கேம்ப்ஃபயர் லெவல் அப்டேட் பண்ணிக்கலாம். வாங்க கேம்ப்ஃபயருக்கு வந்தாச்சு கைஸ். இல்லை கோல் ஃபியூல் கேன் போடலாமா? ஃபியூல் கேன் போட்டாவே போயிடுச்சு. ரேபிட் ஃபுட் கேட்குறான். ஆனால் இவனுக்கு வேணாம், விடுங்க, அப்பாவை தரலாம். இப்போதைக்கு வேணாம், அவங்ககிட்ட தர வேணாம், அப்புறமே தரலாம். ரேபிட் ஃபுட் ஒரே ஒரு ரேபிட்டு கொள்கிறேன். கிடச்சிடுச்சுன்னா தந்துடுறேன் கைஸ். ஓகே கைஸ், ஓகே கைஸ் இருங்க 1 நிமிட்டு. ஓகே கைஸ், ஓகே கைஸ் வந்துட்டேன். ஓகே 2 கோல்டாக இருக்குது நினைக்கிறேன். 2 டைம் போட்டுடுறேன். இன்னும் 4th லெவலில் தான் இருக்கும். 5th லெவலில் ஓடல. ஓகே, அப்படியே 5th லெவலில் எடுத்துன்னு போயிடலாம். வாங்க போகலாம். எனக்கு ஏதோ கிடைக்கிது கீழே. டார்ச் லைட் இதுதான் கிடைக்கிது. எடுத்துக்கலாம். டார்ச் லைட் கிடச்சிருக்கு. ஃபயர் ஏரியா, அப்படி போனால் ஃபயர் ஏரியா வந்துடும் போல். ஏதோ பாஸ்லாம் இருப்பான், அவனை அடிக்கணும் ஒரு நாள். இதுக்கு மேலே அப்டேட் வந்தால் அப்பப்போ ஏதாச்சும் வீடியோ போடுறேங்க கைஸ் இந்த கேமில். நான் இந்த கேம் இப்போ தான் ரோப்ளெக்ஸில் இதுதான் டாப் 1 கேமில் இருக்குது வியூஸில். விசிட்ஸில் வந்து என்ன டாப் 1ல் இருக்குன்னா, நம்ம பிளாக் ஃப்ரூட்ஸ் தான் டாப்பில் இருக்குது. ஐயோ அடி வாங்கிட்டேனே காய்ஸ், ஹெல்த்து போயிடுது. கஷ்டப்பட்டு வந்துருக்கேன், வச்சு நல்லாவே தாங்க. ஒயிட் பொசிஷன் இது நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கண்ணா. இதுக்கும் ஃபைட் போடுவோம்ல காய்ஸ், ஃபைட்டிங்க்கு வருவாங்கள்ல, கல்டிஸ்ட் கும்பல்லாம் வருவாங்க. அவங்கள அடிக்கிறது யூஸ் பண்ணிப்பேன். ஒயில்ட் ஃபயர் இது போட்டால் நெருப்பாக ஆகும். அதுவும் நைட்டு அட்மின் அப்டியூஸில் போடுவாங்க. அது உங்களுக்கு அப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சு போடுறேன், அட்மின் அப்டியூஸில் போடுறேன். அதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் 20 டைமண்ட்ஸ் தருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஏலியன் கிளாஸ் வாங்குறது தான் நம்மளோட கோலு. அப்புறம் என் தம்பி கூட நம்ம கூட விளையாட வருவான். ஓகேவா, என் தம்பி எப்படியாச்சும் தான் விளையாட வருவான். ஓகே, நம்ம இப்போ வுட்டு கலெக்ட் பண்ணலாம். அடி 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 அடி. ஓகே, வுட்டு எடுத்துக்கலாம். லாக் தான் சொல்கிறாங்க. சாம்பிளிங்கை பிளான் பண்ணிவிட்டு லாகை இங்கே போட்டுக்கலாம். நிறைய லாகை கலெக்ட் பண்ணலாம். வாங்க கைஸ், மைன்கிராஃப்டில் லாக் தான் சொல்லுவாங்க. நான் வுட்டே சொல்லிக்கிறேன். கைஸ். வாங்க வுட்டை கலெக்ட் பண்ணி கேம்ப் ஃபைலில் போட்டு லெவல் 5 எடுத்துன்னு போயிட்டு அவ்வளோதான். அப்புறம் இந்த கேமில் வந்து நிறைய பெரிய கேமாக இருக்குது இந்த கேம்லாம். அதுவும் லெவல் 6 மேப் இருக்கும். லெவல் 6 போயிட்டோன்னா இந்த மேப் மேக்ஸ் ஆயிரும். அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி மாதிரி தான். டீமோட்டோட விளையாடும் போது ஈஸி. நான் ஒரு நாள் ஹேக்கர் இந்த கேமில் பார்த்தேன் கைஸ். அவன் என்ன வேணால் ஸ்பான் பண்ணுறான்.
ஆனால் அவன் லீவ் பண்ணிட்டான், நானும் லீவ் பண்ணிட்டேன். அதுதான் என்னோடய பழைய ஐடியாவே பார்த்தேங்க. ஓகே வாங்க லாகில் கட் பண்ணிக்கலாம். சாம்பிளிங்கை பிளான் பண்ணணும், நீங்களும் மறந்து போயிடாதீங்க. அப்புறம் ட்ரீஸ்லாம் வளரவே வளராது. நல்லா சாம்பிளிங்கை பிளான் பண்ணிடுவோம். எப்போவும் சில பேர் பிளான்ட்டே பண்ண மாட்டாங்க, அதுக்காக தான் சொன்னேன் பிளான் பண்ணிக்கணும். ஓ இதை பிளான் பண்ணிவிட்டு எடுத்துன்னு போய் போடலாம். ஓ ரொம்ப லேட் ஆகுது காய்ஸ். ஓகே லெவல் 5 அந்த மாதிரி எடுத்து லெவல் 5 நடுவில் அந்த மாதிரி எடுத்துன்னு போனதுக்கப்புறம் நான் எக்ஸ்ப்ளோரில் தேட ஆரம்பிக்கிறேன் கோல் ஃபியூல் கேன்லாம். ஏன்னா கஷ்டமாக ஆகுது 4 நாள். ஓகே அதனால் மேக்ஸ் லெவல் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகே நம்ம லெவல் 5 ரொம்ப சீக்கிரமாக எடுத்துன்னு போகிறோம், நான் ஆசைப்பட்றேன். ஓகே காய்ஸ் ஈஸை கட் பண்ணிக்கினே இருக்கணும், போட்டுக்கினே இருக்கணும். பசிச்சுன்னா நடுவில் இருக்க பம்ப்கின் எடுத்து சாப்பிடணும். இது மட்டும்தான் நம்மளோட ரொட்டேஷனாக இருக்குது. ஓகே இதில் எடுத்து போடலாம் வாங்க. ஓகே போட்டுக்கலாம். ஃபுட்டு ரொம்ப பசிக்குது, ஒரு பம்ப்கின் இங்கே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே கொஞ்சம் நேரம் எனக்கு ஒரு கோல் இருக்குது, அது எடுத்து கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் போகலாமா? ஓகே கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் போகலாம். ஒரு கோல் எடுத்துக்கிட்டோம், அப்புறம் என்னென்ன கிடைக்குதோ. காய்ஸ் இந்த கேமில் என்ன கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கேம்ப் ஃபயரை மேக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் இருங்க இங்கே எதுவும் இருக்குது, புல்லட் மட்டும் தான் இருக்குது. ஆனால் கன்று தந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் காய்ஸ். கன்று தர மாட்டேங்கிறாங்க, புல்லட் மட்டும் தராங்க. அப்புறம் கடுப்பாயிடும், கடுப்பில் வருது காய்ஸ். ஓகே எடுத்துக்கலாம். கீழே அடிக்காதீங்களா ப்ளீஸ்டா. ஓகே ஓடி இருக்கணும். அப்படி ப்ளீஸ்ப்பா விட்டுருப்பாங்க. ஏன்னா எதுவும் பண்ண மாட்டேன்டா. தப்பிச்சிருக்கேன் காய்ஸ், செத்துருவோம் காய்ஸ். இப்படி போனால் செத்து இருக்கும் நேரம். அந்த ஒரு புல்லட் அவன் அடிச்சிருந்தானா நான் இந்த வீடியோவே முடிஞ்சு போயிருக்கோம். அதனால இந்த கேம் கொஞ்சம் ரிஸ்க்கான கேமு. 5 கோல் எடுத்தாச்சு. ஓகே நம்ம இப்போது தாராளமாக கேம்ப் ஃபயருக்கு போகலாம். போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு கோல் இருக்கா எடுத்துன்னு போயிடலாம் காய்ஸ். இங்கே ஒரு கோல் இருக்குது. இன்றைக்கி நாள் நல்லா தான் போச்சு, நாளைக்கு நாள் எப்படி போகும் தெரியலையே காய்ஸ். துரத்தி வராங்க காய்ஸ். ஒன்றும் இவன் கேம்ப் ஃபயருக்குள்ளெல்லாம் வரான். இவன் என்ன பண்ணுறது இப்போ? நான் யூஸ் பண்ணணும் காய்ஸ். நம்மளோட கதை முடிஞ்சிருச்சு காய்ஸ். ஓகே நம்ம அடுத்த வாட்டி எப்போயாச்சும் வீடியோ போட்டோன்னா குட்டாக ட்ரை பண்ணுறேன். ஓகே பாய் காய்ஸ். பாய் ஃப்ரம் Roblox White Hot Gamer. Bye bye.